கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது இந்த 5வது மாதமாகிய இந்த மே மாதத்துக்கென்று கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு அறிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனம் எது? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 5:10 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆம், இதுதான் இந்த மாதத்துக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட திருவுளம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த வெளிப்பாடு, வேதத்திலிருந்து கிடைத்த மாபெரும் மிகப்பெரிய வாக்கு. இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. இப்பொழுது நாம் எல்லாரும் கையில பைபிள் வைத்திருக்கிறவர்கள் முடிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. விளக்கு போடாதவர்கள் சோத்திரம் நல்ல லைட்டை போட்டுக்கிட்டு பைபிள் எடுத்துக்கொண்டு இந்த யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு கர்த்தர் நல்லவர், அந்த 10வது வசனத்தின் மீது உங்க ஆள்காட்டி விரலையோ அல்லது கையையோ வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் இந்த வசனத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆண்டவரே, இந்த உயரத்தில் வைக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும். ரட்சித்து உயர்த்துகிற அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று நாம் எல்லாரும் கேட்க போகிறோம். யாருக்கு தேவை, யாருக்கு வேண்டும் என்று நான் கேட்க விரும்பல. இது என்னைய பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமே வேண்டும். மனுஷனாய் பிறந்த கிறிஸ்துவை அறிந்த அனைவருக்கும் இது தேவை என்பது என்னுடைய வாதம். ஆனபடினால் முடிந்தவர்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் மீது உங்க கையையோ ஆள்காட்டி விரலையோ வைத்துக் கொள்ளுங்க. இப்போ நாம் கண்களை மூடி இந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ண போறோம். மீண்டும் நான் சொல்றேன், முதலாவது ஒரு அபிஷேகத்தை கொடுத்தவர், 2வது ஒரு வல்லமையை கொடுத்தவர், இப்ப 3ஆவதாக உங்க ஜீவியத்துல இந்த வாக்கு தத்தத்தை அவர் நடப்போகிறார். சரி கட்டப்பட்ட வயல்வெளியிலே நாட்டில் நடுவதை போல இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்க வீட்டிலே நடப்போகிறார். இது அப்படியே நடக்க போகிறது. இது அப்படியே நிறைவேற போகிறது. ஆரோனின் கோல் குளிர்த்து கிளை விட்டு வாதுமை பழங்களை கொடுத்ததை போல இந்த வாக்கு தத்தம் உங்க வீட்டிலே ஒரு செடியாய் மாறி அதை கிளைகளை கொடுத்து பூக்களை பூத்து நல்ல பலன் கொடுக்கிறதாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்துக்கொண்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சுதந்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆழ்ந்தவர்களை உயர்த்துகிறவரே, துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிறவரே, ரட்சிப்பை பெற்றவர்களை கொண்டு போய் உயரத்தில் வைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லீபால மக்கத்து ரமோதி கத்த கத்து காப்பாற்று பத்து ரிவி கத்தை கத்துராபால பால கத்துராபால பால பால
ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இது நடப்பதாக, ஒவ்வொரு வீட்டுக்குள் இந்த வசனம் ஊன்றப்படுவதாக, ஒவ்வொருடைய ஜீவியத்தில் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிலை நிறுத்தப்படுவதாக, இது அப்படி நிறைவேறுவதாக. ஆண்டவரே, யோபு 5ஆம் அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் நடப்பதாக என்று சொல்லுங்க, நிறைவேறுவதாக என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு கோடி ஸ்தோத்திரம், ஒரு கோடி ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு வசனம், எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம், எவ்வளவு பொருத்தமான ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய சன்னிதானத்துல நான் ஒரு காரியத்தை வெளிப்படையா உங்களுக்கு முன்பாக ஒத்துக்கொள்ள விரும்புறேன். ஒரு ஊழியக்காரனா நான் ஒத்துக்கொள்ள விரும்புகிற காரியம் என்னன்னா, நான் அடிக்கடி யோசிச்சு பார்க்கிறேன், நான் கடந்து வந்த பாதைகள், தேவன் நடத்தி வந்த வழிகள், பிச்சைக்காரனாய் இருந்த நாட்கள் உண்டு, தெருக்களில் பிச்சை எடுத்த நாட்கள் உண்டு, கடைகளில் கூலி வேலை பார்த்த காலங்கள் உண்டு, எச்சியலை எடுத்து அதிலே சம்பளம் பெற்று சாப்பிட்ட காலம் உண்டு, எத்தனையோ நாட்கள் பசி பட்டினியில் கடந்த நாட்கள் உண்டு, ஒரு நாள் செலவுக்கு வெறும் 5 ரூபாய் இல்லாமல் இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி இன்றைக்கு எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்க, எவ்வளவோ, அது 100 மடங்கெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அது சொன்னா அது பொய் அப்படின்னு அர்த்தம். 100 மடங்கு உயர்வெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்கல, அது 10,000 மடங்கு கூட சொல்லலாம், அப்படி உயர்த்தி இருக்கிறார். ஆனாலும் நான் சொன்னபடி உங்கள் முன்பாகவும் தேவன்பாகவும் ஒரு காரியத்தை நான் ஒத்துக்கொள்ள விரும்புகிறேன். சொன்னது என்னன்னா, இதுவரைக்கும் கொடுத்திருக்கிற உயர்வை விட இந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். நான் அதை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம். ஓ கர்த்தர் நல்லவை, அவ இன்னும் என்னை உயர்த்த வேண்டும், இன்னும் உயரத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சி. இப்போது நான் அடைந்திருக்கிற உயரம் போதாது, இப்போது கிடைத்திருக்கிற மேன்மை போதாது. இதுவரைக்கும் கொடுத்த உயரத்துக்கும் கொடுத்திருக்கிற வளர்ச்சிக்கும் ஏற்ற அந்த ஊழியத்தை செய்தாகிவிட்டது. ஆனா ஏன் இருதயம் இன்னும் தவமாய் தவிக்கிறது? மரிப்பதற்கு முன்பு இன்னும் பெரிய வேலைகளை செய்ய வேண்டும். யோசபாத் பெரிய வேலைகளை செய்தான் என்று கடந்த மாதத்தில் பார்த்தோம். அதை படித்ததிலிருந்து என்னுடைய ஆவி சொல்லுகிறது, நீ பெரிய வேலைகளை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இப்போது இருக்கிறதை விட இன்னும் உயரத்தில் கொண்டு போய் என்னை வைக்க போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? எனக்கு அந்த உயர்வு வரும் என்று உங்களால் சொல்ல முடியுதா? நான் இப்போ உயர்த்தப்பட்டதெல்லாம் ஒரு உயர்வே கிடையாது, இதை விட ஒரு உயர்வு இருக்கிறது. யோபு 5:10 படி தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிற தேவன் என்னையும் உயரத்தில் வைக்க போகிறார் என்று சொல்லி உங்க நாவு அறிக்கையிட முடிகிறதா? உங்க இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா? கர்த்தர் நல்லவை. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், சோத்திரம், இந்த 2025ஆம் ஆண்டு சோத்திரம் இந்த மே மாதத்திலே கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறதை காண்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவரே இந்த வார்த்தைகளை ஆம் என்றும்
ஆமேன் என்றும் ஸ்தோத்திரம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வசனத்தை கைக்கூடி வர பண்ண வல்லவராயிருக்கிறார். அந்த உயரத்தில் என்று சொல்லும் போது கர்த்தர் நல்லவே. சிலருடைய உயரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? யாத்திரையாகமத்தின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திரையாக 38:4 சொல்லுகிறது, அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக. சிலருடைய உயரம் பாதி உயரத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க மகளே, பாதி உயரத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க மகனே. அப்படியானால் பாதி உயரத்துல இருக்கிற தேவன் மீதி உயரத்துக்கும் கொண்டு போகிறார். அல்லேலூயா. மீதி உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு சொல்ல போகிறார். அந்த உயரம் தான் அது கர்த்தரே கொண்டு போகிற உயரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உயரத்திலே கொண்டு போய் கர்த்தர் உங்களை வைத்து மகிமைக்கு மேல் மகிமையினாலும் கிருபைக்கு மேல் கிருபையினாலும் ஸ்தோத்திரம் அவர் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் காண்க போகிறீர்கள். கர்த்தருடைய இந்த வார்த்தை அப்படியே நடக்க போகிறது. தேவனுடைய வசனம் அப்படி நிறைவேற போகிறது. இரண்டாவதாக இன்னொரு உயரம். முதலாவது பாதி உயரத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப இரண்டாவது ஒரு உயரத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 9:13. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எகு ராஜாவானான் என்றார்கள். திரும்பவும் வாசிக்கிறேன், கிருபையுள்ள வசனத்தை நன்றாய் கவனிங்கள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எகு ராஜாவானான் என்றார்கள். ஆமென். இங்கு ஒரு உயர்வை பார்க்கிறோம். இது எந்த உயர்வு? படிக்கட்டுகளின் உயர்வு. படிக்கட்டுகளின் உயர்வு. ஆண்டவர் இந்த மாதத்திலே படிப்படியாய் உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். படிப்படியாய். அந்த படிப்படியான உயர்வு எப்படிப்பட்டதாய் இருக்கும்? சில தீவிரமாய் வந்து உங்களிடத்தில் சேர்ந்து உங்களுடைய சிநேகிதர்களாய் உங்களுடைய சிநேகிதிகளாய் மாறுவார்கள். இது தேவன் கொடுக்கிற உயர்வுக்கு முதல் ஒரு அடையாளம். இரண்டாவதாக உங்க வஸ்திரத்தில் இருக்கிற பழமைகள் மாறி, உங்க வஸ்திரத்தில் இருக்கிற பழைய காரியங்கள் மாறி உங்க வஸ்திரத்தின் உடுப்பே மகிமையானதாய் மாறப்போகிறது. அது விலை உயர்ந்ததாய் மாறப்போகிறது, நேர்த்தியாய் மாறப்போகிறது. இது 2வது ஒரு உயரம். 3வதாக கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் கொடுக்கிற உயரம் எப்படிப்பட்டது? அது படிக்கட்டுகளின் உயரம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மேலே ஏறி வா என்று சொன்னார். அப்போ அவன் ஏறுவதற்கு அந்த மலையிலே கர்த்தர் அழகான படிகளை அவரே உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அதை போல சிமெண்டினால் செய்த படிக்கட்டுகள் அல்ல, செங்கலினால் செய்த படிக்கட்டுகள் அல்ல. கர்த்தரை தேடி மலைக்கு மேலே ஏறும்போது அந்த மலையிலே கர்த்தரே படிகளை உண்டாக்கி கொடுத்ததை போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் அவரே உங்களுக்கு படிக்கல்லாய் இருக்க போகிறார். அவரே படிகளை வழிகளை ஏற்படுத்த போகிறார். ஒவ்வொரு படியாய் ஏறத்தக்கதாக கீழ்ப்படிதல் என்கிற ஒரு படியில் இருந்த உங்களை மேல்படி என்று சொல்லக்கூடிய உயரமான இடத்துக்கு கொண்டு போகிறார். அப்போ இங்கு முதலாவது ஒரு உயர்வு என்பது சிலரை கர்த்தர் தீவிரமாய் கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்கிறார். அது முதல் உயரம். இரண்டாவதாக உங்க வஸ்திரங்களும் உடுப்புகளும் நேர்த்தியானதாய் மாறப்போகிறது. அது 2வது உயரம். 3வது படிக்கட்டுகள் என்கிற கர்த்தர் நடத்துகிற வழி, கர்த்தர் கொண்டு போகிற பாதை, ஆவியானவரே சொத்துற வழிகளை ஏற்படுத்துகிற அந்த படிக்கட்டுகள். அப்படிப்பட்ட 3வது உயரம்.
நான்காவது உயரம் எப்படிப்பட்டது? அந்த 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே, எக்காலம் ஊதி. எக்காலம் ஊதி. பழைய ஏற்பாட்டு காலத்துல எக்காலம் 2 காரியத்துக்காக ஊதுவாங்க. ஒன்று, ஆபத்து வரும்போது, யுத்தம் வந்தால், யுத்தமும் பட்டயமும் ஆபத்தும் வந்தால் எக்காலம் ஊதுவாங்க. இல்லாவிட்டால் ஜனங்களை கூட்டுவதற்கும் அங்கு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு தான் எக்காலத்தை ஊதுவார்கள். அப்ப இந்த மாதத்துல 4வது உயரம் என்னன்னாக்கா, ஓ ஸ்தோத்திரம், எக்காலம் ஊதி உங்களை குறித்த நற்சாட்சியை கர்த்தர் மற்றவரிடத்தில் பரப்ப போகிறார். உங்களை குறித்த நல்ல புகழ்ச்சியை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உங்களை குறித்த பெயர் பிரஸ்தாபத்தை தேவன் ஏற்படுத்த போகிறார். நீங்கள் உங்களை மறைத்திருக்கலாம், நீங்கள் உங்களை ஒளித்திருக்கலாம், பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம், பிரஸ்தாபம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா எக்காலத்தை ஊத வைக்கிற தேவன், என் மகனை பத்தி நீ போய் சொல்லு, என் மகளை பத்தி போய் சொல்லு என்று சொல்லி உங்களை குறித்து உயர்த்தி பேசுவதே சிலருடைய கடமையாய் மாறப்போகிறது. அப்படி உங்க நாமத்தை, அப்படி உங்க பெயர் பிரஸ்தாபத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். 5வதாக அந்த உயரத்தில் வைக்கிற தேவன் எப்படிப்பட்ட உயரத்துல என்னவாய் வைக்க போகிறார் என்று சொன்னால், அந்த 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்வது, எகு ராஜாவானான். எகு ராஜாவானான். ஒரு தேவனுடைய மனுஷனாய், தீர்க்கதரிசியாய், வேதத்தை போதிக்கிறவனாய் நான் சொல்லுகிறேன், என் அன்பு மகனே மகளே, இந்த மாதத்திலே ஒரு ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ராஜ அபிஷேகம். மந்திரிகள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள், ராஜாவோ உட்கார்ந்து கொண்டிருப்பார். பிரபுக்கள் எல்லாம் குனிந்து கொண்டிருப்பார்கள், ராஜாவோ நிமிர்ந்து கொண்டிருப்பார். ஓ ஜனங்கள் எல்லாம் கை கட்டி கொண்டிருப்பார்கள், ராஜாவோ கை நீட்டி உத்தரவுகளை பிறப்பிப்பார். இதுதான் ராஜ அபிஷேகம். உங்களோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறார். உங்களோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாக உங்கள் கை நீட்டி உத்தரவுகளை போறக்கூடிய அந்த ராஜ அபிஷேகத்துக்குள் நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை ராஜாவாகும், கர்த்தர் உங்களை ராணியாகவும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை. இதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த மகா உயர்வு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த ராஜாவின், இந்த ராணியின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புகிறபடினால் இந்த மாதம் உயரத்தில் கொண்டு போய் கர்த்தர் வைக்கிறார். இது எல்லாவற்றை கடந்து வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு உயரம் உண்டு. இதுவரைக்கும் நான் சொன்னது கர்த்தர் சொன்ன வெளிப்பாடுகளை நான் சொல்லிக் கொண்டேன். இப்போ எனக்கு பிடித்த ஒரு உயரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதைத்தான் கர்த்தரிடத்தில் நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு உயரம் கிடைச்சாக்கா, இப்படிப்பட்ட ஒரு உயரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அதை தாரும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். அது என்ன உயரம்? எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் 8:3. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலை மயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். இங்கு ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு உயரத்தை பார்க்கிறோம். இந்த உயரம் தான் எனக்கு பிடிச்ச உயரம். என்னன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆவியானவரனை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே. கீழே குனிந்து பார்த்தால் பூமி எவ்வளவோ தள்ளி இருக்குது, மேலே நிமிர்ந்து பார்த்தா வானம் எவ்வளவோ உயரத்தில் இருக்குது. இந்த பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே இருக்கிற
அவ்வளவு உயரத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு போனாரே, இந்த உயரத்தை தான் நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆவியின் உயரம் எனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியினால் உயர்த்தப்படுகிற அந்த உயரம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உயரம் என்று சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கும் நடுமையம் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த நடுமையம் வரைக்கும் என்னை உயர்த்தும் என்று கேட்கிறேன். ஊழியக்காரர்களே, போதக பிதாக்களே, விசுவாச ஜனங்களே, வைராக்கியம் உள்ளவர்களே, வாழ்க்கையில் உயர்த்தப்பட விரும்புகிறவர்களே, மற்ற எல்லா உயரத்தை விட இந்த உயரத்தை கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வருவார். ஒவ்வொரு நாளும் உங்கள் தலைமிடியை பிடிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை தூக்குவார். ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு சமயம் வரும். அந்த ஒரு நாளில், அந்த ஒரு நேரத்தில், அந்த ஒரு சமயத்தில் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல ஆண்டவர் உங்களையும் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே இருக்கிற அந்த உயரத்துக்கு கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. இனி உங்க ஜெப ஜீவியம் இப்படிப்பட்ட ஆவியானவரால் கொண்டு போகிற அந்த உயரமா இருக்க போகிறது. அல்லேலூயா. இனி உங்க வேத வாசிப்பு இனி இப்படிதான் உயர 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 பறந்து எழும்ப போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது எவ்வளவு பெரிய உயரம் பார். இது எவ்வளவு பெரிய, இதை விட இந்த எசேக்கியா ராஜா பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே உயர்த்தப்படுகிறார். இதுக்கு மேல ஒரு உயரம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்டா இருக்கு. அது என்ன உயரம்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, சீசர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அவர் உயர எடுத்துக்கொள்ளும். அப்ப இதை விட எசேக்கியேலுக்கு கொடுத்த உயரத்தை விட இன்னும் ஒரு உயரம் என்பது தேவனோடு போய் சஞ்சரிப்பு. அது இந்த மாதத்தில் நமக்கு அல்ல, அது சத்துருக்களுக்கு தான் அந்த உயரம். ஆனால் இந்த மாதத்துல இந்த யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறவன், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறவன். கபோதி கந்தா டகதினி கத்தி கதனக்க துடா கத்தினமி கந்தா கக்கா துறவார பாரதி. இந்த உயரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன? அந்த யோபு 5:10 சொல்லுகிறது, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து. ஆம், இந்த மாதத்திலே தேவனுடைய ரட்சிப்பு உங்களுக்கு கிருபையாய் கிடைக்க போகிறது. கிருபையாய் ஆண்டவர் தரப்போகிறார். அந்த ரட்சித்து என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? அந்த ரட்சித்து என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 28:9. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே அவர் கொடுக்க போகிற அருமையான ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுவதை போல அது சுதந்திரத்தின் ரட்சிப்பாய் இருக்க போகிறது. சுதந்திரமே இல்லை, கட்டப்பட்டவளா இருக்கிறேன், என் வார்த்தைக்கு யாரும் கேட்பது கிடையாது, என் சொல் எடுபடுவது கிடையாது என்று சொல்லி இருதயத்துக்குள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ மகளே, இந்த மாதத்துல முதலாவது கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறது. அந்த சுதந்திரமான ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது.
இரண்டாவதாக அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? அந்த சங்கீதம் 28:9 சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆம், இந்த மாதத்துல ஓ தேவனாகிய கர்த்தர் எந்த விதத்துல உங்களை ஆசீர்வதிக்கணும்? வயது முதிர்வாய் இருக்கிறதா? அதற்கேற்ற பலனால் உங்களை ஆசீர்வதிப்பார். சரீர பலவீனமா இருக்கிறதா? நல்ல பலத்தின் மேல் பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். பொருளாதார நெருக்கடி இருக்கிறதா? நெருக்கடிகளை நீக்கி ஆசீர்வதிப்பா. ஓசத்திரம் பொன்னும் பொருளும் குறைவாய் இருக்கிறதா? அதை திரளாய் கொடுத்து ஆசீர்வதிப்பா. இந்த மாதத்தினுடைய ஆண்டோட ரட்சிப்பு முதலாவது உங்களுடைய ஜீவியத்திலே ஓ கர்த்தர் நல்லவர், அது சுதந்திரமான ரட்சிப்பா இருக்க போகிறது. இரண்டாவதாக அது ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பா இருக்க போகிறது. மூன்றாவதாக இந்த யோபு 5:10 படி கர்த்தர் துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிற தேவன் மூன்றாவது என்ன ரட்சிப்பை கொடுக்க போகிறார்? அந்த சங்கீதம் 28:9 சொல்லுகிறது, போஷித்து போஷித்து. அப்படியானால் என் அன்பு மகனே மகளே, இதுவரைக்கும் நீங்கள் அப்பம் சாப்பிட்டு இருப்பீர்கள், சோறு சாப்பிட்டு இருப்பீர்கள், போஜனம் சாப்பிட்டு இருப்பீர்கள். ஆனா இந்த மாதத்தில இருந்து இந்த மாதத்திலும் ஆண்டவரே உங்களை போஷிக்க போகிறார். ஆண்டவர் போஷிக்கிற போஜனம் எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய போஜனத்தில் முதல் போஜனமே தண்ணீரை தான் குறிக்கிறது. தண்ணீர். ஆகா தன் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாமல் தவிர்த்தால் ஆண்டவர் அழகான ஒரு நீரூட்டை காண்பித்தார். அப்போ அங்கு போஜனம் என்பது முதலாவது தண்ணீர். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என்கிற அந்த ரட்சிப்பு என்கிற போஜனம் என்ன போஜனம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல மன்னாவை போஜனமாய் கொடுக்கும். அப்ப தேவனுடைய ரட்சிப்பிலே முதலாவது தண்ணீர் ஒரு போஜனம், இரண்டாவது மன்னா ஒரு போஜனம், மூன்றாவது தேவனுடைய போஜனத்திலே தேவன் காடைகளை வர பண்ணினார். காடைகளை வந்து வர பண்ணினார். அது நல்ல மாம்சத்தை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய ரட்சிப்பு என்கிற போஜனத்திலே அவர் எப்படிப்பட்ட போஜனத்தை கொடுக்க போகிறார்? வனாந்தரத்தில் கிடைக்காததும் கூப்பிட்டால் வராததுமான காடைகளை உங்களை தேடி வர பண்ணி நல்ல மாம்ச போஜனத்தை அவர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். இது தேவனுடைய போஜனத்திலே மூன்றாவது விதம். இதை தவிர ஆண்டவருடைய போஜனத்தில் எலியாவின் நாட்களில் பார்த்தால் அவன் அப்பத்தையும் இறைச்சி துண்டுகளையும் போஜனமாய் பெற்றான். அப்பத்தையும் இறைச்சி துண்டுகளையும். அது நாலாவது போஜனம். ஐந்தாவது போஜனம் தேவ ரட்சிக்கும் போது கொடுக்கிற போஜன ஆசீர்வாதம் தூதர்களுடைய அப்பம். அந்த தூதர்களுடைய அப்பம் என்று சொன்னாலே அது பரலோகத்தில் செய்யப்படுகிறதும் பரலோகத்தில் சமைக்கப்படுகிறதுமான ஒரு ஆகாரம். அப்ப அந்த தூதர்களுடைய போஜனம் அதனால் கர்த்தர் நிரப்ப போகிறார். இப்படிப்பட்ட அருமையான ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது எல்லாவற்றை விட கர்த்தர் நல்லவே வேதத்தில் ஒரு சிறந்த போஜனத்தை இயேசுவே செய்து கொடுத்தார். என்ன போஜனம்? அவர் உயிர்த்தெழுந்து வந்த போது சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நெருப்பை மூட்டி அவரே மீன்களை பொறித்து தேன்கூட்டு துணிக்கையோடு மீன் கண்டத்தை கொடுத்தார். தேன்கூட்டு துணிக்கையோடு மீன் கண்டத்தை கொடுத்தான். இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உங்க சரீரத்துக்கு இப்படிப்பட்ட நல்ல போஜனங்களை கொடுக்க போகிறார். நீங்க எதிர்பார்க்காத போஜனங்கள். ஒரு மனுஷனுக்கு போஜனம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது தரம் தாழ்ந்ததும் தரம் கெட்டதும் விலை குறைவானதும் மலிவாய் போனதுமான போஜனமா இருந்த காலங்கள் மாறி இனி தரம் கூடினதும் கிருபை நிறைந்ததும் புசிப்புக்கும் குடிப்பதற்கும் ஏதுவான நல்ல போஜனத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.
இதுதான் தேவன் ரட்சிக்கிற அந்த ரட்சிப்பினுடைய வெளியேற்பட்ட ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக அந்த சங்கீதம் 28:9 சொல்லுகிறது, அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியது. ஆமென். கர்த்தர் நல்லவே. அந்த யோபு 5:10 சொல்லுகிறது, அவர் ரட்சித்து உயர்த்துகிறார். ரட்சித்து உயர்த்துகிற உயர்வு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நாள் உயர்த்தி விட்டு மறுநாள் தாழ்த்தி விடுவதில்லை, அது என்றென்றைக்கும் உயர்த்தப்படுவது. இந்த சங்கீதம், ஓ சுத்திரம், கர்த்தர் நல்லவன். சங்கீதக்காரன் சொன்னதை போல 28ஆம் சங்கீதம் 9வது வசனத்தின்படி என்றென்றைக்கும் ஒரு உயர்வு, அது நிறைந்த நீடித்திருக்கிற ஒரு உயர்வு, அது நிலைத்திருக்கிற ஒரு உயர்வு. தானியேல் ஒரு விசை உயர்த்தப்பட்டார், மறுவிசை தாழ்த்தப்பட்டு போகவே இல்லை. தாவீது ராஜாவாய் உயர்த்தப்பட்டார், முடிவு வரைக்கும் ராஜாவாகவே காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவானவன் ஒரு முறை சிலுவையில உயர்த்தப்பட்டார், அதன் பின்பு பரலோகத்தில் உயர்த்தப்பட்டாரே ஒழிய தாழ்த்தப்படலை. இதுதான் என்றென்றைக்கும் இருக்கிற உயர்வு. இந்த யோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி என்றென்றைக்கும் ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க படிப்பிலே ஒரு உயர்வு, நீங்க செய்கிற வேலையிலே ஒரு உயர்வு, உங்க சபையிலே ஒரு உயர்வு, உங்க ஊழியத்தில் ஒரு உயர்வு. எல்லாவற்றை விட உங்க இனம், ஜனம், பந்து, ஜாதி, மக்கள் இவர்களுக்கு மத்தியிலே என்றென்றைக்கும் ஒரு உயரத்தை கர்த்தர் கொடுத்து அந்த உயரத்தில் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். இந்த யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை விட்டுறாதீங்க. தினமும் காலையில எழும்பின உடனே போய் பல்லு வளர்க்குறீங்களோ, குளிக்கிறீங்களோ, பாத்ரூம் போறீங்களோ, அது அடுத்தது. காலையில படுக்கையை விட்டு எழும்பின உடனே யார் முகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி பைபிள திறந்து இந்த யோபு 5:10 ஒரு முறை 2 முறை வாசித்து ஒரு 2 முறை அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலைகளை ஆரம்பிங்க. இந்த வார்த்தை அப்படியே நடக்க போகுது. அதே போல தினமும் இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா கடமைகளையும் கடன்களையும் முடிச்சுட்டு நித்திரைக்கு போகிற நேரத்துல இந்த யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 5:10 எடுத்துக்கொண்டு ஒரு 2 முறை படிச்சுட்டு 2 முறை விசுவாச அறிக்கையிட்டு அப்படியே படுத்து பாருங்க. இந்த வசனம் அப்படி நடக்கும், இந்த வசனம் அப்படி நிறைவேறும். கர்த்தர் தம்மோட வார்த்தையை உண்மையாய் உங்க ஜீவியத்திலே கைக்கூடி வர பண்ணுவார். இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். சகோதரர்கள், சகோதரிகள், ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் கடைசியா எல்லாரும் ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆண்டவரே, 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 இந்த வாக்குத்தத்தம் நடப்பதாக, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக, இந்த வசனம் சம்பவிப்பதாக நான் உண்மையாய் அறிக்கையிடுகிறேன், உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு ஒரு உயர்வு வேண்டுமாண்டவரே, இன்னும் உயர்வு வேண்டுமாண்டவரே, இன்னும் மேலான அனுபவம் வேண்டுமாண்டவரே. அந்த உயர்வு உம்மிடத்திலிருந்து வருவதாக எனக்கு மட்டும் அல்ல, இந்த ஊழியத்தை சார்ந்து எல்லாருக்கும் வருவதாக, இந்த ஊழியத்தில் ஒவ்வொருவருக்கும் வருவதாக, போதக பிதாக்களுக்கு வருவதாக, விசுவாச ஜனங்களுக்கு வருவதாக, சகோதரர்களுக்கு இந்த உயர்வு வருவதாக, சகோதரிகளுக்கு இந்த உயர்வு வருவதாக.
ஓ ரிபடபாதர நன்றி பிதாவே, நல்ல அபிஷேகத்துக்காக நல்ல ஆவியானுடைய நிறைவுக்காக நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.